ஸ்கொயர் ரூட் ஆஃப் இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம்? இங்கே என்ன இருக்கிற மாதிரி 2 இருக்கிற மாதிரி. அப்போ அது எப்படி எழுதலாம்? 1/2 எழுதலாம். அதே போல் இங்கே இந்த 7th ரூட் ஆஃப் எப்படி எழுதலாம் அப்படின்னா 7 பவர் 77 போட்டு இன்ட்டு இந்த 7th ரூட் ஆஃப் எப்படி எழுதலாம்? 1/7 எழுதலாம். whole thing divided by 7 power 7. It is equal to the 7 cancellation பண்ணீங்கன்னா 11 time. So 7 power 11 divided by 7 power 7. So இதுக்கு a power m divided by a power n formula. So இது ஒரே ஒரு a போட்டு மேலே m minus n எழுதலாம். It is equal to 7 power 11 minus 7. It is equal to finally 7 power 4. So this is answer option B. Thanks for x in மதிப்பை காண்க. Find the value of x. 5 into square root of 2x minus 4 it is equal to 20. So இந்த சம்மில் இந்த 5 வந்து multiply 5 right hand side போனால் divide 5 மாறும். அதனால root of 2x minus 4 it is equal to 20 divide by 5. இந்த cancellation பண்ணீங்கன்னா 4 time. So root of 2x minus 4 it is equal to 4. இதை ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2க்கு ரூட் கேன்சல் ஆகிடும். ஸோ 2x minus 4 it is equal to 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஸோ நமக்கு தேவை x தான் இல்லையா? அப்போ x is equal to இந்த 16 minus 4 இங்கே வந்து ஆகிடும் ப்ளஸ் 4 மாறும். ஸோ 2x is equal to 16 plus 4 எவ்வளோ? 20. where x is equal to 20 divided by 2. இந்த கேன்சலேஷன் பண்ணால் 10 time. So x is equal to 10. So option A. 64 divided by 125 the whole power minus 2/3 is equal to question mark. 125 divided by 64 மாற்றி எழுதுனீங்கன்னா இதோட பவர் வந்து ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ 2/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் இந்த 125 எப்படி பிரிக்கலாம்? 3 டைம் வரா மாதிரி பிரிக்கலாம்னா 5 கியூப்னு பிரிக்கலாம். டிவைடு பை இந்த 64 4 கியூப்னு பிரிக்கலாம். the whole power 2/3. So next step in the 5 cube divided by 4 cube 5/4 the whole power cube எழுதிட்டு into the 2/3 எழுதுவோம். 3க்கு 3 cancel it is equal to 5/4 the whole square. So நமக்கு ஃபைனலா 5 ஸ்கொயர் பண்ணா 25 divided by 4 ஸ்கொயர் பண்ணா 16. So this is final answer. Option C வந்து answer. x இன் மதிப்பை காண்க. Find the value of x. Square root of x squared is equal to 5 squared minus 4 squared. So root of x squared is equal to the 5 square பண்ணீங்கன்னா 25 minus 4 square பண்ணா 16. So root of x squared is equal to 25ல 16 less பண்ணீங்கன்னா 9. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா squaring on both side இந்த 2க்கு ரூட் கேன்சல் ஆகிடும். where x squared is equal to 9 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 81. 9 ஸ்கொயர்டு எப்படி பிரிக்கலாம்? 9 into 9 பிரிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்கொயர் இங்கே வந்தோன்னா ரூட் ஆஃப் மாறும். where x is equal to root of 9 into 9. அப்போ x is equal to இந்த ஸ்கொயர் ரூட்டில் இந்த ஒரு பேருக்கு ஒரு நம்பர் தான் ஆன்சர். x is equal to 9. ஆப்ஷன் C. தேங்க்ஸ். சுருக்குக சிம்பிளிஃபை √3 plus √3 plus √3 divided by root of 27. ஸோ இதில் √3 காமனாக வெளியிடுங்க. ஸோ 1 plus 1 plus 1 divided by the root of 27 எப்படி பிரிக்கலாம்னா root of 9 into 3 பிரிக்கலாம். it is equal to √3 the 1 plus 1 plus 1 எவ்வளோ? 3. ஸோ அதனால 3 √3 போட்டுட்டு divided by இந்த 9க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 3. இந்த 3க்கு என்ன இருக்கும்? √3 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு the 3 √3க்கு 3 √3 cancel it is equal to 1. So option B. Thanks for watching.